இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறும்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் விரும்புகிறதை ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14-15 வசனங்களை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து, ஆமேன், அவன் மனைவி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே, அல்லேலூயா, அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், நம்மை காண்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு இறங்கி நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கு பேதுருவின் வீட்டிலே அவர் வருகிறதை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு நம்முடைய வீட்டில் வந்து தங்குகிற கர்த்தர். ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய வீட்டிலே வந்தார். அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அநேகரை பார்க்கிறோம், கஷ்டப்படுகிறவர்களை, வியாதிப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அவ்வளவுதான், அதற்கு மேல் நம்மால் எதுவும் செய்ய இயலாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். ஆண்டவர் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 15வது வசனத்திலே அவர் அவள் கையை தொடுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? நம்மை தொடுகிற ஒரு தேவன், நம்மை தொடுகிற ஒரு தேவன். ஆண்டவருடைய தொடுதல் வரும்போது என்ன நடக்கிறது பிரியமானவர்களை பாருங்கள். தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஒரு மருத்துவமனைக்கு நாம் சென்று நாம் மருந்துகளை எடுத்து கொண்டால் கூட அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு நியமிக்கப்படுகிறது. 3 நாட்கள், இல்லாவிட்டால் 5 நாட்கள், இல்லாவிட்டால் 7 நாட்கள், இல்லாவிட்டால் குறிப்பிட்ட மாத காலங்கள். ஆனால் பாருங்கள், இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். எப்படி இந்த காரியம் நடந்தது? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? இந்த மண்ணிலே மனுஷனை சிருஷ்டித்தவர். யோவான் 1வது அதிகாரத்தில் அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே சகலமும் இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாயிற்று. மறுபடியும் பாருங்கள், 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் உலகத்தில் இருக்கிறார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு கூட மனதில்லை. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது பேதுருவினுடைய வீட்டிலே வந்தார். எப்படி ஆண்டவர் அந்த வீட்டிலே வர முடிந்தது? பேதுரு அவரை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஏனென்றால் ஒரு முறை அவர் கடலிலே மீன் பிடிப்பதற்காக முயற்சி செய்து கரையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. அந்த சூழலில் தான்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆகவேதான் 8வது வசனத்திலே சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அன்றைக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய மகிமையை அவர் கண்டார். ஆகவேதான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கு வருகிறார்? பேதுருவின் வீட்டிலே வருகிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதனாக, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராக வந்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய இல்லத்திலே வரும்போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டு அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தாளே, அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மகிமையை காண்பதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்தருளும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். மகிமை